ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் புவிஸ் நெயில் ஸ்டுடியோ. இன்றைக்கி என்னோட நெயில்ஸ்க்கு நம்ம நெயில் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கலர் சூஸ் பண்ணலாம். ஷில்ஸோட பேலட்டில் ஃபஸ்ட் நான் வந்துட்டு என்ன கலர் சூஸ் பண்ண போகிறேன்னா பிளாக் சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட நெயில்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிப்ரேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூட்டிக் கலருக்கு டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து நெயில்ஸ் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பாலிஷ் அப்ளை பண்ணும்போதும் நல்ல ஒரு நீட் லுக் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கியூட்டிக் கலர் ரிமூவ் பண்ணிடுறோம். இது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஜெல் பாலிஷ் வந்து ஓவர்லே தான் பண்ண போகிறேன். ஐ மீன் என்னோட நெயிலே தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுவும் வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் வைக்காதனால ஃபஸ்ட் நான் வந்து ஹார்ட் பஃபர் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் என்னோடய ஓன் நெயில்ஸ்லேயே. அண்ட் ட்ரில்லர் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோடய நெயில் மேலே இருக்க எனாமல் பிளேட்டை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ஷைன் போர்ஷனில் இன்னொரு ஷைன் போர்ஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டே இருக்காது. ஸோ அதனால் நெயிலில் இருக்க எனாமலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஜெல் பாலிஷ் வந்து நமக்கு ஸ்டே இருக்கும். ஜெல் பாலிஷாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த நெயிலில் இருக்க எனாமலை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதனால் நெயில் டேமேஜ் ஆகுமானா நமக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய டேமேஜஸ் இருக்காது. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நெயில்ஸ் வந்து ஒரு டெட் செல் தான். ஸோ அதை நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மேலே இருக்க எனாமல் எடுக்கிறதும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி எடுக்கும்போது வலிக்குமா சுடுமா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ டஸ்டப் பண்ணிவிட்டு நான் சாஃப்ட் பஃபர் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ட்ரில்லர் போட்டனால ரொம்ப ரஃப்பாக இருக்க ஸ்பேஸை நம்ம சாஃப்ட் பஃப் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு நார்மலாக இருந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஸ் ஜெல். இந்த மாதிரி பேஸ் ஜெல் எடுத்துகிட்டு நான் எல்லா நெயில்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து பேஸ் ஜெல் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பேஸ் ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு யூவி லைட்டில் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே ட்ரை வந்து ஏர் ட்ரை ஆகாது. எல்லாமே யூவியில் தான் நம்ம க்யூர் பண்ணி எடுக்கணும். ஸோ 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு நானோட பிளாக் கலர் பாலிஷை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலர் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸோ அசிட்டோனோ வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்பேஸ் கவர் பண்ணுற மாதிரி மெதுவாக பொறுமையாக அப்ளை பண்ணணும். ஒரு நெயில்ஸுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து க்யூர் பண்ண போகிறதுனால சைடில் ஏதாவது ஒட்டி இருந்தாலோ அதுவுமே க்யூர் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப நீட் லுக் கொடுக்காது, அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து நெயில்ஸில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீட்டாக பொறுமையாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு இதுவுமே நம்ம 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துக்கணும். யூவிலேருந்து க்யூர் பண்ணதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு பாலிஷ் நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு ரெயின்போ கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த கிளிட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆல்மோஸ்ட் கிளிட்டர்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நெயில்ஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன் ட்ரா பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நெயில்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு நெயில்ஸில் வந்து சும்மா லைன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லாஸ்ட் ஃபிங்கரில் வந்து லைட்டாக ஆஃப் ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நெயில்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் நம்ம 60 செகண்ட்ஸ் யூவியில் கொடுத்து க்யூர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு லுக் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் நான் கிறிஸ்டல் டாப் ஷைன் போட போகிறேன். இந்த டாப் ஷைன் போட்டுட்டு நல்லா நீட்டாக இதுவும் டாப் ஷைன், பேஸ் கோட், கலர் கோட் எல்லாமே நெயில்ஸில் மட்டும்தான் இருக்கணும், சைடில் இருக்கக்கூடாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நம்ம 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நெயில் ஆர்ட் ரெடி ஆகிடும். இது உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலேயே ஸ்டே இருக்கும். இதுதான் கியூட்டிக்கல் ஆயில். இது வந்து நெயில்ஸ் மேலே அப்ளை பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் நெயிலை டிஸ்டர்ப் பண்ணனால ஆயில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். ஸோ நெயில்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆயிலு. ஸோ ஓகே, நெயில் ஆர்ட் ரெடி. எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய நெயில் ஆர்ட் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு நெயில் ஆர்ட்ஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் கேட்கலாம். நான் இதில் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் நிறைய நெயில் ஆர்ட்ஸ் டுட்டோரியல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுக்கலாமா வேணாமோன்னு சொல்லுங்கள். பாய்.